வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே செகண்ட் எடுத்து ஒரே ஒரு நொடி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம பண்ற எல்லா காணொலிகளுமே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தெலுங்கு பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நடிச்சிட்டு இருக்க நடிகர் பார்த்திபன் போயிட்டு அந்த தெலுங்கு படத்தில் நடிச்சதுக்காக சில விஷயங்கள்லாம் மனசுல இருந்து பேசிட்டாரு. அது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கண்டா போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் தமிழ் தேசியத்தை குறித்து பார்வையாளர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னங்க பாக்யராஜ் மாட்டினாரு, அவரோட அசிஸ்டன்ட் பார்த்திபன் மாட்டுறாரு. இதெல்லாம் அப்படியே ஹைரார்க்கியில ஒருத்தரா வந்து சிக்கிட்டே இருக்காங்களே. பார்த்திபன் சொல்லாதீங்க, மூர்த்தி. ஓ மூர்த்தி, மறந்துட்டேன். மூர்த்தி அவர் பேரு. ஏன்னா வந்து நாங்க சொல்லப்பா அவர் தான் வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. நல்லா சுந்தர தெலுங்குல வந்து பாடுறாரு, பேசுறாரு. பேசும்போது எனக்கு காதல் விழுந்தது நாயுடு அப்படின்னு ஒண்ணு விழுந்துச்சு. அப்புறம் வந்து தெலுங்கு அப்பாயினாரு. அது என்னங்க தெலுங்கு அப்பாயினா? இல்லைங்க கேக்குறேங்க, உங்களுக்கு தெரியாதா? சாட் ஜிபிடி கேட்டா அது சொல்ல போகுது. அது என்ன தெரியல, தெலுங்கு அப்பாயி அப்படின்னா நம்ம சொன்னாப்புல நாயுடு அப்படின்னாரு தன்னை. ஸோ இதெல்லாம் அவர் பேசியிருக்காப்புல. அதுக்கு அடுத்து என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, அந்த கான்டெக்ட் என்ன நான் சொல்லிடுறேன். அவர் ஏதோ ஒரு சினிமாவில் நடிச்சிருப்பார் போல, தெலுங்கு படம் வருது போல. ஆமா, இது ஐயோ பவன் கல்யாணம் அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு போல. இந்த படம் ரிலீஸ், அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் தமிழ்நாட்டில் வளர்ந்தேன், எனக்கு அதனால தமிழ் பேசுறதுக்கு நல்லா தெரியும், தெலுங்கு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசாக பேசிக்கிறது இல்லை. ஆனால் என்னோட தாய்மொழி வந்து தெலுங்கு தான். பேசிக்கலி அதே தான். பேசிக்கலி ஐ மீன் நாயுடு கைன்னு ஒருத்தர் சொன்னாப்புல, பாஸ்கரா போஸ் வெங்கட்னு சொல்றாரு. பேசிக்கலி ஐ மீன் நாயுடு கை அப்படின்னால, அதே போல இவர் வந்து பேசிக்கலி ஐ மீன் நாயுடு அப்பாயி அப்படின்ட்டாரு. சரி ஓகே, ஏதோ நாயுடு அப்பாயி அவர் சொல்லிட்டு, அதனால வந்துட்டு நான் வந்து தெலுங்கு தான். இந்த விழா, இந்த படம் வந்து வெற்றி விழாவாக வரும் பொழுது நான் தெலுங்குல சரளமாக பேசுவேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, தெலுங்குல வந்து குட்டிக்கணம் அடிச்சு காட்டுறேன், அப்புறம் வந்து பல்ட்டி அடிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து கோங்கரா சட்னியை வந்து கொஞ்சம் எடுத்து சுவைச்சு காட்டுறேன் அப்படின்லாம் கூட அவர் சொல்லி இருக்கிறதாக தகவல். ஏன்னா நமக்கு தெரியல, நிறைய பேசினாரா, அதுல வந்து நம்ம கூட மாட கொஞ்சம் உங்களுக்கு தெலுங்கே தெரியாது, நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்க. சொன்னது இதுதான், நான் தெலுங்கு, நான் வந்து இந்த படம் வெற்றி விழா வரும்பொழுது இன்னும் நல்லா தெலுங்குல நான் வந்து முழுக்க தெலுங்குல நான் உரையாடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் தெலுங்குன்னு சொன்னது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது சில பேருக்கு வேணா அது புதிய செய்தியா இருக்கும். என்னது தெலுங்கா அப்படின்னு சொல்லி, அவர் தெலுங்குங்கிறது பல பேருக்கு தெரியும். நம்ம அது முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், அவர் தெலுங்கு தான், அவர் வந்து இது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறோம். நம்ம 1901 படத்துல வந்து நம்ம போதே சொல்லி பேசியிருப்போம். அவர் வந்து எதனால வந்து இந்த படம் வந்து தமிழருக்கு விரோதமான படம்னா நம்ம 1901 பத்தி பேசியிருக்கோம். சரி, அது ஒரு பக்கம். இப்ப இந்த நபர் இப்படி பேசியதுல என்னங்க தப்பு? அவரோட தாய்மொழியை சொல்றாரு, இது பண்றாரு, இதுல என்னங்க தப்புன்னா, அது உண்மையாவே எந்த ஒரு தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னை ஒரு நாயுடு அப்படின்னு சொல்லி, நான் நாயுடுவாக இருப்பதால் நான் ஒரு தெலுங்கன் அப்படிங்கறத சொல்றாரு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே இல்லையே, உண்மையிலே தப்பு கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா, இது ஏன் இங்க சர்ச்சை ஆகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே குரூப்பு தமிழங்கிட்ட வந்து சாதி பார்க்காதேன்னு சொல்றதுதான். புரியுதா? அதாவது சாதி பார்க்க கூடாது, சாதி பார்ப்பவன் தமிழன் கிடையாது, சாதியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நபர்கள் தங்களை ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளாக அடையாளம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு எது உதவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சமூகம் தான் உதவுகிறது. இப்போ இதே பார்த்திபன் போயிட்டு அங்கே போயிட்டு நாயுடுங்கிற அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு தன்னை வந்து ஒரு தெலுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் நான் நாயுடுங்கிற வார்த்தையை தவிர்த்தா அந்த வார்த்தைக்கு என்ன தவிர்த்துரும், அதனால நான் அதை தவிர்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது ட்வீட். நாயுடு என்பது சாதாரணம் கிடையாது. இப்போ ஜிடி நாயுடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சயின்டிஸ்ட். நாயுடுங்கிறது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வழக்கமான பார்த்திபன். ஜிடி நாயுடு ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி, நான் ஏன் வைரமுத்து வாரிசை விட அப்பப்போ எடுக்கிறேன்னு தெரியல. ஞானபீட விருது உங்களுக்கு தான் கொடுக்கணும் போல. அவருக்கு ஏதோ அவார்டு கொடுத்துறாங்களா, பல பேருக்கு கதறிட்டு கதறாங்க. கடைசியில் வந்துட்டு அவருக்கு அவார்டு கொடுத்தது அவருடைய அந்த சமூகத்தின் அதுல பிரச்சனை கிடையாது, அவருடைய வேற ஒரு விஷயத்தால் தான் பிரச்சனைன்னு சொல்லி இது பண்ண அழுதுகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய தமிழுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய அவார்டுக்கெல்லாம் அவர் உரித்தானவர் தான். அவர் தனி மனித ரீதியா அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத வந்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து திராவிட குடம், எப்படி சொல்றது, திராவிட சொம்பு தூக்கி திராவிட சொம்பு தூக்கி அப்படிங்கிறதுல என்ன அண்டான்னு சொன்னோம்னா அவர் கோச்சுக்குவாரு. அதனால நான் வந்து குடம் அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். நீங்க அதுக்கு ஏதாவது கவிதை போடுவீங்க, குடம் உனக்கு மடம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க. அதனால நான் அதை கதையை மட்டும் சொம்புன்னு சொல்லிட்டேன். அது நம்ம விமர்சனம் வைக்கிறோம், அதுல எல்லாம் மாற்ற கருத்துல மற்றபடி ஒரு நல்ல தமிழ் கவிஞர் தான். அவர்கிட்ட நீங்க கரெக்டா காசு கொடுத்து என்ன புகழ்ந்து எழுது அப்படின்னா, எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் புகழ்ந்து எழுதி கொடுப்பாரு. இதுதான் விஷயம். ஸோ அவர் விடுங்க.
இப்போதைக்கு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல என்னன்னா, அவர் ஒரு தன்னை நாயுடுன்னு சொல்லிக்கிட்டாரு, பார்த்திபன் தன்னை நாயுடுன்னு சொல்லிட்டாரு, சாதி வெறியரா இருக்காருன்னா, ஆக்சுவலா நாயுடுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறதுனால அவரை சாதி வெறியன்னு நீங்க வரையறுக்க கூடாது. தப்பு. அதே நான் திரும்ப நானும் சொல்றேன். ஏன்னா அவங்க என்ன உடனே சாதி வெறியன்னு நம்ம சொல்லிடல. ஆனா அது அவங்களுடைய பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை அவங்க வச்சுக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுது. எப்போ தேவைப்படுதுன்னா, அவங்களுடைய தேசிய இனத்தோட அவங்க கனெக்ட் ஆகும்போது தேவைப்படுது. இப்போ நம்மளாம் ஒரு நாயுடுன்னு சொல்லிட்டாருன்னு நம்ம வந்து பேசுகிறோம். என்ன ஒரு நாயுடு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ரெட்டி கோவப்பட்டு பார்த்தீங்களா? இல்லை வேற ஏதாவது தெலுங்கு சாதிகள் கோவப்பட்டு இன்னும் நாயுடுன்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பார்த்தீங்களா? ஏன் நடக்கலாங்க? ஏன்னா தெலுங்கர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் தமிழர்கள்கிட்ட கிடையாது. தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க நாயுடுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களை நாயுடுவாக பார்க்க மாட்டாங்க, மணவாடாக பார்ப்பாங்க. வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மணவாடு அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு தான் நீங்கள் இங்கே மறவர், கவுண்டரு, கோனாரு, உடையாரு, செட்டியாரு, பறையருன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி இவனை இழிவுபடுத்தலாம், எப்படி இவனை ஓரம் கட்டலாம், எப்படி இவனை பிரித்து பார்க்கலாம், இவன் சொல்கிறதுக்கெல்லாம் எப்படி கரை பூசலாம், இப்படி யோசிப்பாங்க. இதுதான் தன்னின பகை. தெலுங்கர்கள்ட்ட தன்னின பகைங்கிறது கிடையாது. மலையாளிஸும் அப்படிதான், நாட்டில் எவடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நாட்டில் எவடா அவங்க பேருக்கு பின்னாடி நாயரு, மேனனு, குஞ்சன், கிஞ்சன் எல்லாமே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, யார் இப்போ மலையாளி, யார் இப்போ தமிழர். தமிழர்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, பாண்டி. யார் பாண்டி கூட்டம்னு பார்த்துருவாங்க. அதே போல் இதுங்க வந்து தெலுங்கர்கள் வந்து நம்மள என்ன பார்ப்பாங்க, நம்மளை வந்து ஒரு அரவாடு, அரவம் அத்வானம்னு திருமலை நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அரவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள அரவாடு, அவங்க மணவாடு. சரியா? அவங்க அப்படிதாங்க சொல்லியிருப்பாங்க. நம்மளை வந்து தமிழர்கள் வந்து அரவாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வார்த்தை என்னன்னு இப்போ நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அரவம்னா என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் மொழியை தான் அரவம்ங்கிறாங்க. அரவத்துக்கு மீனிங் என்னன்னு போய் பாருங்க. அவங்க அரவம் அப்படிங்கிறது ஏதாவது பெருமைக்குரிய விஷயமா இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு இழிவுக்கான விஷயம். என்னதான் சொல்ல வரீங்க தமிழர்களுக்கு? அதாவது என்னன்னா, இவர் வந்து சாதியவாதி அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறதை விட்டுட்டு அவர் தன் இனத்துக்கு உண்மையாக இருக்கிறார், நம்மளும் நம்ம இனத்திற்கு உண்மையாக இருக்கணும். ஸோ குடி அடையாளம் தேவைன்னு சொல்லும் பொழுது ஐயோ சாதி வெறி நீ கொதிக்காத. உன்னை கொதிப்பு ஏத்துறவனா யாரு? அவன் ஜாதியை பிடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கான். அவன் அங்கே போயிட்டு என்ன சொல்றான், நான் வந்து நாயுடு அப்படிங்கிறான். இப்போ பார்த்திபன் வந்து தன்னை போய் நாயுடுன்னு சொல்லிக்கிறாரு. ஓகேவா? ஆனால் அதே பார்த்திபன் எத்தனை சாதியத்திற்கு எதிரான பேச்சுக்களை இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தேசிய விருது வாங்கின படமே சாதிக்கு எதிராக நிறைய எடுத்து. எதுக்கு இந்த ஆட்டம்? எதுக்கு தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு போராளி, ஆந்திராவில் நாயுடு? ஏன்? இதில் கொடுமையிலும் கொடுமை. இது நமக்கு ரொம்ப பழைய சப்ஜெக்ட். இது ஈவேரா படம் இருக்குல்ல, தந்தை பெரியார்னு இங்கே படத்தை எடுத்து போட்டாங்க. அதே படம் ஆந்திராவில் என்ன பேர்ல ஓடுச்சு? ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வருது. அது நாயக்கர்னு முடியுதா, நாயக்கர் லூன்னு முடியுதான்னு என்னன்னு பாருங்க. அது எனக்கு தெரியல, அது எழுதியிருக்கிறாங்க. நாயக்கர்னு தான் போட்டு தான் படத்தை அங்கேயே ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்? ஸோ இதோடு புரிஞ்சுக்கோங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் தெலுங்கர் அப்படின்னு அவங்க கனெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு குடிதான் அவங்களை இணைக்கும், அங்கே மொழியெலாம் அவங்களை இணைக்காது. சரி, இப்போ பார்த்திபன்னாச்சு வீட்டில் தெலுங்கு இப்போ சரளமாக பேசிகிட்டு இருக்காப்புல, அந்த நம்ம போஸ் வெங்கட் இருக்காப்புல, அவர் வந்து பேசிக்கலி ஐ மீன் நாயுடு அவர் அங்கே தெலுங்குலேயே பேசலை. ஒரு தெலுங்கு சேனல் இன்டர்வியூ அவர் தெலுங்குலேயே பேசலை. ஆனால் வந்து பேசிக்கலி ஐ மீன் நாயுடு கைன்னு சொல்லி அவர் கனெக்ட் ஆக பார்க்குறாரு. சவுத் ஆப்பிரிக்கன் தமிழ். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மொழியும் கூட அவங்களை கனெக்ட் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு அங்கே இனம், நாங்க தெலுங்கர் அப்படிங்கிற அந்த இனம் தான் அவங்களை கனெக்ட் பண்ணுது. அங்க வந்து நான் இந்த மொழியை சார்ந்தவன்னு சொல்லாம அங்க நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாரு, பாக்கியராஜ். அது எப்படி ராஜா மறப்போம்? ஐயோ, இவர் மறந்துட்டு அந்த மிமிக்கிரியை கொண்டு வர மாட்டாருன்னா நான் ஒதுங்கி போனா பட்டுன்னு வந்துட்டீங்களே. அதாவது நீங்க பாருங்க, பாரதி ராஜாங்கிற ஒரு தமிழர் பாக்கியராஜ்ங்கிற ஒரு மனிதரை வளர்த்து விட்டார். அவர் மனிதர் என்று நினைத்து வளர்த்து விட்டார். ஆனால் பாக்கியராஜ் என்ற தெலுங்கர் ஒரு தெலுங்கரை தான் வளர்த்து விட்டுருக்கார். பாத்தீங்களா? இதுதான் அங்க இருக்க லாபி. நீங்க தமிழனை தூக்கி விடணும். தமிழன் என்ன பண்றான், மனிதன் பேசிட்டு எல்லாரையும் வந்து சமமா பார்த்துட்டு எல்லாரும் வந்து நம்ம ஆளுக, எல்லாரும் நம்ம ஆளுக அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறான் ஒரு தாய் உள்ளத்தோட. ஆனா அவர்கள் இனத்தவர்களை மட்டும்தான் வாழ வைக்கிறார்கள். இது போக இப்போ பார்த்திபன் அவருடைய குடும்பம் அங்கே அவங்க எங்கெங்க சம்பந்தம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா அது முழுக்க முழுக்க சாதிய சமூகமாக தான் அவர் வாழ்ந்து வருகிறார். அதிலெல்லாம் குறை சொல்லலை, நீங்கள் என்னமோ வாழ்ந்துட்டு போங்க. நீங்கள் வாழ்றது எப்படியோ உங்கள் குடியை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிறீங்களோ அதே போல் தமிழர்கள் தங்கள் குடிகளை பாதுகாத்து கொள்ளட்டும். அவன் குடி அடையாளத்தோடு இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. எங்ககிட்ட வந்து தமிழர் என்று சொல்லாதீர்கள், எப்படி நீங்கள் தமிழர் என்று சொல்லுவீங்க, தமிழர்னா செப்பரேட்டிசம், ஸ்பிரிப்ட் பேசாதீர்கள் அப்படின்லாம் இங்கே வந்து இங்கே பாடம் எடுக்கிறீங்க பாருங்கள். இந்த பாடம் எடுக்கிறது தான் நமக்கு கோபம் வருது. நீங்கள் தெலுங்கராக இருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கரா இருங்க, ஆந்திராவில் தெலுங்கரா இருங்க, கன்னடரா இருங்க, மலையாளியா இருங்க, வி டோன்ட் பாதர். ஆனால் தமிழங்கிட்ட பாடம் எடுக்காதீங்க தான் நாங்கள் சொல்கிறோம்.
தமிழங்கிட்ட பாடம் எடுத்தா குறைஞ்சபட்சம் அந்த பாடத்துக்கு நீங்க உண்மையா இருங்க. என்ன லாஜிக்ல இவங்க பாடம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப பார்த்திபன் எத்தனை முறை வந்து சாதியத்துக்கு எதிராக பேசியிருக்காப்புல, மேடையில பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பாக்கியராஜும் சொல்ல தேவையில்லை. அவரும் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து சாதியத்துக்கு எதிரான படங்கள் வந்து எடுத்திருக்காப்புல. இன்ஃபேக்ட் அவர் அந்த மாதிரி காமிச்சு தான் தன்னை வந்து ஒரு பெரிய முற்போக்குவாதியார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த பல தெலுங்கர்கள் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து அவங்க தங்களுடைய ஐடியாலஜிக்கல் சிம்பிளா வைக்கல, அவங்க கேஸ்ட் ஐடென்டிட்டியா வைக்கிறாங்க. அந்த ஒரு பாசம், இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க முத்துராமலிங்க தேவரை பல பேர் வந்து அவங்க உட்காந்து பேசுறதுக்கு பின்னாடிலாம் வச்சிருப்பாங்க. இந்த வச்சிருக்கிறதுல ஒரு சில பேர் தான் அவரை ஒரு தேசியவாதிங்கிற கண்ணோட்டத்துல முத்துராமலிங்க தேவரை பின்னாடி வச்சிட்டு இருக்காங்க, போட்டுறாங்க. அது அப்படி போட்டுருந்தா அது வரவேற்கத்தக்கது. ஆனா எத்தனை பேர் முத்துராமலிங்க தேவருடைய சமூகத்தை சார்ந்து அவரை முன்னிலைப்படுத்துகிறார்கள்னு பாருங்க. அந்த மாதிரி இதுல எது ஹெல்த்தி, எது அன்ஹெல்த்தி? இல்ல, தமிழ் தேசியவாதிகள் தான் எல்லா தலைவர்களும் பின்னாடியே பொதுவா போட்டு ஒரு தமிழ் தலைவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க. அப்ப நீங்க முத்துராமலிங்க தேவரை ஒரு தமிழராகவோ, அவரை வந்து ஒரு இந்திய தேசியவாதியாகவோ இல்ல ஒரு புரட்சியவாதியாகவோ பார்த்து நீங்கள் அவரை வந்து ஒரு ஐகானா நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அதை ஏற்கக்கூடியது. ஆனா அவர் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அதனால நான் வந்து அவரை வந்து தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறாருன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது புரிஞ்சிருச்சுங்க. இப்ப முன்னாடி ஏதோ சொன்னீங்களா, அது சொல்லுங்க. என்னது? ஈவேராவை வந்து ஏதோ ஈவேராவை இவங்க எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இவங்க எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஈவேராவுடைய சாதி ஒழிப்பு தத்துவம், பெண்ணிய சுதந்திரம் இதுக்காகலாம் கிடையாது. புரியுதா? இதுக்காக கிடையாது. எதுக்காகனா தன்னுடைய சாதிக்காரர். ஐயோ, இது மட்டும் எனக்கு புரியலையே. அந்த முத்துராமலிங்க தேவர் மட்டும் தான் எனக்கு புரியுது. நீங்க இத சொல்றது அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இது புரியாது. தெலுங்குல சொன்னா புரியுமா? கேக்குறேன். தெலுங்குல சொன்னா மாட்டலான்னா புரியுமா? சொல்றோம் மாட்டலான்னா. ஈவேர அப்பாயி, பார்த்திபன் அப்பாயி, ஒன்ற அப்பாயி, ஒரே அப்பாயி. புரியுதா? ஒக்க அப்பாயி, ஒரே அப்பாயினா ஒக்க அப்பாயி. புரிஞ்சிருச்சுங்க. புரியுதா? இப்படி தெளிவுபடுத்திக்கோங்க. பவன் கல்யாண் வந்துட போறாரு. ஆமா, அப்பா நான் ஏதோ தெலுங்கு கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ தமிழ் பேசாதையா, நான் உங்க பாகத்துல சொத்துன்னு இருந்தேன் அப்படி சொல்லி வந்துட போறாரு. இவர் வேற அவர் வேற இல்ல. ஆமா, ஏன்னா ஒரு தெலுங்கு படத்துல ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை என்ன அந்த பக்கம் இவரு பொன்னம்பலம், அதுல அந்த ஒரு பர்சனலா ஒரு ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த பக்கம். சரி விடுங்க, பரவாயில்ல. ஸோ இது என்னன்னா இதுதான் விஷயம். அப்போ அவர் குடி அடையாளத்தை வைத்துக் கொள்வது தவறில்லை. தன் குடி உயர்ந்த குடி. இப்போ இதே பார்த்திபன் வந்து நாங்கள் தான் கெத்து, நாங்கள் தான் வந்து எல்லாரையும் தூக்கி சுமந்தோம், நாங்கள் மட்டும் இல்லைன்னா அப்படிலாம் பேசினார்னா தவறு. சரி. ஆனால் தன்னை ஒரு நாயுடுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சமூக இனத்தோடு அவர் போய் தன்னை உறவாடி கொள்வதில் நமக்கு உண்மையிலே எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உருவாடி கொள்ளுங்கள். எங்களை நாங்கள் உருவாடி கொள்வதற்கு ஒரு தடையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல. இப்போ எடுத்துக்கிட்ட நான் சொல்றேன் பாருங்க, நான் என்னத்தான் சமத்துவம் பேசினாலும் இவன் பார்வைக்கு நான் ஒரு உடையார். புரியுதா? என்னோட செயல்பாடு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவர் ஒரு உடையாருங்க, இவருக்குன்னு ஒரு இதை நம்ம உருவாக்கணுங்க, அவ்வளவுதான். இப்படி வச்சு சொல்லி விட்டுருணுங்க. இவர் ஆதிக்க சமூகங்க, அதனால இவர் ஆதிக்கத்துக்கு ஆதரவா பேசுறாருங்க. எந்த இடத்துக்கு ஆதிக்கத்துக்கு நான் ஆதரவா இது வரைக்கும் பேசியிருக்கேன்? இப்படி பேசினா எப்படி நம்ம ஒன்னா பயணப்படுவோம்? அப்படிலாம் பேசலவே இல்லை. ஆனா பேசாம இருக்கும் பொழுதும் நம்ம பல முறை வந்து சமத்துவத்தை வந்து உறுதிப்படுத்தி சொல்லும் பொழுதும் இங்க வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுறாங்கல்ல, இதை கையாளாதீர்கள் தான் சொல்றோம். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னாவே சமத்துவம் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்குள்ள சாத்தியம். நீங்க வந்து நான் பெரியவன் இவன் பெரியவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் பேச்செல்லாம் கம்மியாகி ஒவ்வொரு சமூகத்துல இருந்து நட்பு பேசுறவங்களுடைய பேச்சுக்கள் அதிகரிச்சிடும். ஆனா நட்பாக பேசுறதுக்கு இங்க அனுமதியே கிடையாதுங்க. இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, இப்ப நீங்க ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ சமீபத்தில் கூட இந்த நாங்குநேரியில் ஒரு கொலை இருக்குது. முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்களும் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரவுடி பெண்களாக நிறைய பேர் நம்ம சமூகத்தில் உருவாக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் வம்பு வளர்த்துட்டு கஞ்சா போதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அடிச்சு பேசுறவங்க இருக்காங்க. ஆனால் அப்படி அடிச்சு எதிர்த்து தன் சமூகத்தவர்களையே கண்டிச்சு பேசினாலும் கூட அது இங்கே வந்து யாரும் பெருசாக பேச்சு பொருளாக்க மாட்டாங்க. மாறாக நீ உனக்கு என்னப்பா நீ இப்படி பேசிடுவ, நாங்கள் தானே சாவுறோம் அப்படிமா. அதுக்காக என்ன சொல்ற? சரி பேசத்தானே முடியும், என்ன பண்ண முடியும்? பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது தப்புன்னு பேசுறாங்க, நீங்க என்ன பேசுவீங்க அப்படிம்பாங்க. சரி என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சுட்டு செத்துடணுமா? இல்லைன்னா இவன் வெட்டிட்டாங்கிறதுனால அவனெல்லாம் இவங்க போய் வெட்டணுமா? அப்படி இல்லைங்க, பேசுறதுல இருந்தாங்க எல்லாமே ஸ்டார்ட். ஆனா பேசும்போதே லாக் பண்ணுவான். நீங்க சமத்துவம், இப்ப நம்மளாம் ஒண்ணுப்பா, உன் வீட்டுல பொண்ணு கொடுப்பியா, உன் வீட்டுல பொண்ணு கொடுப்பியா, இது 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 பாருங்க. நீங்களே ஒரு சமத்துவமா பேசும்போது வெட்டி விட்டுறது, முட்டுக்கட்டை போட்டுறது. இல்லைன்னா வந்துட்டு உங்க வீட்டுக்கு பொண்ணு எனக்கு கட்டி கொடுப்பியா,
நோக்கம் என்ன? அதை ஸ்டார்டிங்லேயே முடிச்சு ஸ்டார்டிங்லேயே அந்த சமத்துவ பேச்சு இருக்கக்கூடாது. அப்பதானே அந்த பாலிடிக்ஸ். அப்புறம் வந்து கேவலப்படுத்துறது, அடுத்த சமூகத்தை கேவலப்படுத்தி எழுதுறது, அடுத்த சமூகத்தை இழிவுபடுத்தி எழுதுறது, இதெல்லாம் தொடர்ச்சியா பண்றது. இதுக்கு யாரை உட்காந்து கொம்புசி விட்டுட்டு போனா இந்த திராவிடம் பேசுறவன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, திராவிடம் பேசுறவன் அவனுக்கு சாதியத்தை வைத்து ஏற்றத்தாழ்வுகள் பேசக்கூடாது. ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா சமூகத்திற்குள்ள பகை கருத்தியலை வந்து விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மாங்கா சாதிமாங்க. எதுக்குடா மாங்கா சாதிங்கிற? ஏன் வன்னியர் சாதினே சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மாங்கா சாதின்னு அந்த டெர்மினாலஜி கொண்டு வர? ஏன்னா இவன் பேசுறதை கேட்டு வேற யாராவது ஒரு தமிழை வந்து அதையே யூஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது இனமாக போயிடும். 2 பேருக்குள்ள அடிச்சுக்கணும். இந்த மாதிரி கொம்புசி விடுறது இதை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம தான் சொல்கிறோம், இங்கே பாரு ஒருத்தன் உங்க கூட சண்டை வர்றான், சண்டைக்கு வரும்போதே இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா கேஸ்ட் வச்சு தான் வரானுங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் எங்கெல்லாம் போகிற சமூக வலைதளத்தில் பாருங்கள், சமூக வலைதளத்திலே சாதியத்தை போட்டு சாதியத்தை வச்சு இவன் இப்படி தான் பேசுவான், அவன் அப்படி தான் பேசுவான், இவன் இந்த சாதிக்காரன், இவன் அந்த சாதிக்காரன், இந்த ஸ்டீரியோ டைபிக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களே. இதுக்கு எப்போ முடிவு கட்ட போறீங்க? இதெல்லாம் செய்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தவர்கள். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை திராவிட இயக்கத்தவரும் அந்த எதை சொருகிட்டு பின்னாடி சொருகிக்கிறாங்கன்னு தெரியல, அமைதியாக இருப்பாங்க. அப்படியே அமைதியாக வாயை புத்தி வைத்த புத்தி அப்படியே அமைதியாக இருப்பாங்க. கோட் ஆஃப் கான்டாக்டில் இருக்காங்க எல்லாம். வந்து பார்த்திபன் பேசிட்டார், கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ இதே பார்த்திபன் தேவராக இருந்தாருன்னு வைங்க, நான் தேவர் அப்பாய் இல்லை, தேவர் அப்பாயின்னு சொன்னால் வேற மாதிரி, நான் ஒரு பச்சை தமிழன், நான் ஒரு தேவமார் அப்படின்னு சொல்லி பேசிட்டாருன்னு வைங்க, இங்கே என்ன பண்ணிருப்பாங்க? கமல் தேவர் மகன் படம் எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மனம் ஒரு டைரக்டர் அவர் ஒரு படம் தான் நல்ல படம் எடுத்தாப்புல, அதுக்கப்புறம் வந்து அவர் எடுக்கிற சமூக படங்கள் எதுவுமே ஓடலை. அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்தை எடுத்துட்டு, ஒரு ராஜா படத்தை எடுத்துட்டு ஓடலைன்னு கதறிட்டு இருந்தார். அந்த நபரை திட்டி 20 வீடியோ இறக்குறாங்க. அங்கங்கமாக விமர்சனம் பண்ணுறான். அவன் பார்த்திபன் வந்து வாய் திறக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான், பாக்கியராஜை பற்றி கண்டுக்க மாட்டான். இதுதான் செலக்டிவாக இவங்க ஹேண்டில் பண்ணுறது. தமிழன் பேசினால் சாதி வெறி, தெலுங்கர் பேசினால் அது கண்டுக்கக்கூடாது. நோக்கம் என்ன? இதுதான் தப்பு. ஒரு ஸ்கேல் வச்சுன்னா எல்லாத்துக்கும் அதை வை. தமிழன் சாதி பார்க்கக்கூடாது, குடிகள் எல்லாம் அழிக்கணும், தமிழ் குடிகளை எல்லாம் ஒழிக்கணும்னா தெலுங்கு குடிகளையும் அழிக்கணும், ஒழிக்கணும். இதுவா தெலுங்கர்கள்லாம் வாழலாம், தெலுங்கர் குடிகள்லாம் அவங்க அடையாளப்படுத்திக்கலாம், தெலுங்கர்கள்லாம் அவங்க வந்து பெருமையாக பேசிக்கலாம், அது தப்பு கிடையாது. அவங்க பேருக்கு பின்னாடி கூட தெலுங்கர்கள் வந்து அடையாளப்படுத்திக்கலாம், மலையாளிகள் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு மலையாளி வந்து நாயர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு டைரக்டராக இருக்கிறாரு, நடிகைகள் இருக்கிறாங்க, மேனன் போட்டு நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். இங்கே இந்த ஒரு குடிப்பெயரை போட்டு ஒரு தமிழன் வர சொல்லுங்க, வர சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க? வந்தா ஒருத்தன் என்ன பண்ணுவாங்க? எந்த சமூகத்துலேருந்து வந்தாலும் மற்றவங்களாம் ஒதுக்கும், அத்தனை பேரும் கார்னர் பண்ணி அவனை ஓரம் கட்டி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். இங்கே தான் என்ன சொல்கிறோன்னா, தமிழர்களுடைய இனம் அழிஞ்சிரும். வெளிப்படையாக தன்னை தமிழர் என்று காட்டிக்கொள்றதுக்கு தயக்கம் தமிழர்களுக்குள்ள உருவாகிட்டு இருக்கு. இதை உடைக்கணும். குடி அடையாளங்கிறத விட்டு கொடுக்க கூடாது. இந்தியாவில் எவனுமே விட்டு கொடுக்கல, தமிழை மட்டும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். தமிழனை விட சொன்னது யாரு? தெலுங்கு. கருப்பு சட்டை தெலுங்கு. அது என்ன கருப்பு சட்டை? தெலுங்கர் கூட்டம் தான் தமிழரை சாதி பேர் போடாதங்குது. ஆனால் அதே தெலுங்கர் கூட்டம் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க சாதி எடுத்து போட்டுக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ தெரிஞ்சுக்கோங்க, அந்த தெலுங்கர் கூட்டம் தங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு தமிழ்நாட்டில் சாதி பேரை யாரும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால குடி அடையாளம்ங்கிறதுக்கும் சாதி ஏற்றத்தாழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, குடி அடையாளம்ங்கிறது ஒரு சர்நேம் மாதிரி. அந்த சர்நேம் அது இன்னொன்று கொடுமை என்னன்னா, தமிழ் குடிகளுடைய எல்லா சர்நேமும் பல சமூகங்களுக்கு மாறி மாறி இருக்கு. புரியுதுங்களா? அதாவது இப்போ கவுண்டர்னு பட்டம் இருக்குன்னா அந்த கவுண்டர் பட்டம் வேற கேட்டகரியிலையும் இருக்கு. ஸோ அதனால இந்த குடிப்பட்டங்களை வச்சு வந்து நீங்க தமிழர்னு கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, அவர் உண்மையிலேயே வந்து கவுண்டர்னு ஒருத்தர் போட்டிருக்காருன்னா என்ன கவுண்டர்னு கண்டுபிடிக்க முடியாது. அதில் நீங்கள் இந்த ஹைரார்க்கிலாம் அதில் பார்க்க முடியாது. இந்த கவுண்டரா அந்த கவுண்டராலாம் தெரியாது. ஊருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கின்னு அதெல்லாம் அந்த கேட்டிங்கன்னா தான் அது தெரிய வரும். ஸோ அதனால் இந்த குடிப்பட்டங்களுக்கும் இதுக்கும் வெள்ளாளர்னு ஒரு குடிப்பட்டம் போடுறாங்கன்னா, பிள்ளைன்னு குடிப்பட்டம் போடுறாங்கன்னா, எல்லாம் முதலியாரும் குடிப்பட்டம்னா இது எதுவுமே ஒரு சாதிக்கானதுன்னு இல்லை. இப்போ உடையார் குடிப்பட்டம் ஒரு சாதிக்கானது கிடையாது. நிறையா சாதிகளுக்கு வந்து உடையாருன்னு குடிப்பட்டம் இருக்கும். இதில் எப்படிங்க வந்து இதில் வந்து ஏற்றத்தாழ்வு நீ கண்டுபிடிச்ச? எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் இந்த குடிப்பட்டங்கள் மாறி வருது. அப்போனா தமிழ் பேர்களை நீ ஒழிச்சு வச்சுருக்க. ஏன்னா தமிழ் பேரே பேரை பார்க்கும்போது யாருக்கு யார் தமிழன் யார் என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் பஞ்சாப்காரனை பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வங்காளிகளை பாருங்கள், அவங்களோட பேர்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மலையாளிகளை பாருங்கள், தெலுங்கர்களை பாருங்கள், பேர்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தமிழனை மட்டும் பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பேர்லேயே நம்மளோட அட்ரஸை ஒழிச்சு விட்டாங்க.
ஸோ இதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஸோ இது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் போய் நாயுடுன்னு பெருமைப்படுங்க, அதில் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போயிட்டு தன்னை தெலுங்கர்னு சொல்லி பெருமைப்படுங்க, பிரச்சனை கிடையாது. தமிழர்களை குடிவெறியர்கள், சாதி வெறியர்கள்னு சொல்லி பொய்யாக இங்கே பிரச்சாரம் பண்ணுறதை நிறுத்துங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்கிறோம். இது பார்த்திபனுக்கு முடிஞ்சுது. சரி, இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. சொல்லிடலாம், பார்த்திபன் இந்த வீடியோ பார்த்தாருன்னா தயவு செய்து இதுக்காக விளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாரு. முக்கியமான அங்கேயே குந்தவை மேட்டர் வந்து புதிய தலைமுறை சேனல் பார்த்தேன். அதில் தமிழ் தேசியம் பேசிட்டு திமுகவில் பயணிச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசி அதிமுகவில் பயணிச்சுட்டு இருந்து இப்பவும் அந்த பேச்சு போட்டிகளில் பேச்சு இந்த மேடைகளில் கலந்துக்கிற ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர். இவங்க 3 பேர் உட்காந்து வந்து ஒரு ஸ்டேஜில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தம்பி வந்து தமிழ் தேசியத்தை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள ஒரு செப்பரேட்டிஸ்ட் மாதிரியான ஒரு கார்னர் பண்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் வைக்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த 3வது நபர் கொடுத்த அந்த பதில்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வளவள கொலகலான்னு வாங்கல அந்த ரேஞ்சில் தான் இருந்ததா எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது ஒரு சரியான பதில் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம அடிப்படையில் அந்த நபர் கேள்வி கேட்ட இதில் வந்து ஆரம்பத்தில் அவங்க சொல்லும்போது புரிதல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். அந்த கேள்வி கேட்குற பையனுக்கு புரிதல் இல்லைன்னு இல்லை, அவருக்கு வந்து புரிதல்லாம் தெளிவாக தான் இருக்கு. புரியுதா? நான் பல முறை சொல்கிறது தான், தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆனால் நம்மை தூங்க வைக்க நடிப்பவர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த தம்பிலாம் அந்த 3rd கேட்டகரி, நம்மை தூங்க வைப்பதற்காக நடிக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க அவரோட பேச்சில் அந்த இதுலேயுமே அந்த தம்பியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் வந்து ஐயா நமக்கு ஒருத்தர் தெரியுமில்ல இந்த மாதிரி ஐயா ஐயா. ஸோ வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பேச்சு. என்னன்னா அந்த வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பரேட்டிசம் பேசுறீங்க, உங்கள் தம்பிகள் வந்து செப்பரேட்டிசமாக இதை புரிஞ்சுக்கிறாங்க, நீ வெளியில் போ, நீ உள்ள வா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி மரியாதையாக பேசுகிறா. நமக்கும் அந்த ஐயாவுக்கு நம்ம மரியாதையாகவே நம்ம பதில் கொடுத்துருவோம். ஐயா ஒரு கருத்தியெல்லாம் நம்ம சொல்கிறோம், அதை ஒருத்தவங்க அப்படி புரிஞ்சுக்கிறவங்க நொய்யா அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது எப்படி புரிஞ்சுக்கிறோங்க? நம்ம ஒன்று சொல்கிறோம், சொல்கிறதுல தான் நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு வாதியார் தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஏன் நீங்கள் தப்பாக சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொல்லணும். நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, அவங்க புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னா என்ன அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க? எல்லாம் தெளிவாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய உரிமை ஒரு தமிழருக்கு இருக்கணும்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இதை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்லலை. இதை சொல்லும் பொழுது தான் நீங்கள் எங்ககிட்ட வைக்கிற கேள்வி என்ன, தமிழன் யாருன்னு கேட்டீங்க, அதுக்கப்புறம் தமிழன் தான் ஆளணுமான்னு கேட்டீங்க, அப்புறம் நாங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிறோம் எங்களை நீங்கள் தமிழராக ஏற்றுக்க மாட்டாரான்னு கேட்டீங்க. இதெல்லாம் யார் கேட்ட கேள்வி? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இப்போ இந்தியாவே இந்தியர் ஆளணுமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இஸ்லாமிய மத குருவாக இஸ்லாமியர் இருக்கணுமா, வேறு யார் இருக்கணும்? இஸ்லாமிய அதாவது மத அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா ஹிந்து மதத்திற்கு யார் தலைவராக இருக்கணும்? ஒரு ஹிந்து இருக்கணும். ஒரு இஸ்லாம் மதத்துக்கு யார் தலைவராக இருக்கணும்? இஸ்லாமியர் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு யார் தலைவராக இருக்கும்? கிறிஸ்தவர் இருக்கணும். மத அடிப்படையிலையும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த குறிப்பிட்ட மதத்துக்கு தலைவராக இருக்க முடியும். சரி, இன அடிப்படையிலையும் தெலுங்கர்களுக்கு தலைவராக யார் இருக்க முடியும்? தெலுங்கர் இருக்க முடியும். மலையாளிகளுக்கு தலைவராக யார் இருக்க முடியும்? மலையாளிகள் இருக்க முடியும். இந்தியாவுக்கு தலைவராக யார் இருக்க முடியும்? இந்தியர் தான் இருக்கணும் சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தலைவராக யார் இருக்க முடியும் சொல்லு? இது மெட்ராஸ் பிரசிடென்சிங்க, இங்க எல்லாருமே ஒண்ணா வாழ்ந்தா. இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தையில பதில் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்குடா கட்டுரை வரைகிற? புரியுதா? அப்ப தமிழ்நாட்டிற்கு தலைவராக ஒரு தமிழர் இருக்கணும்னு இவங்க வாயில வரல அப்படின்னா நீ யாரு? அப்ப இவ்வளவு நாளா தமிழர் தலைவராக இல்லைன்னா இருந்தவங்களாம் யாரு? இந்த கேள்வி வருது இல்ல? அப்ப நம்ம கேட்கிறோம், தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள். இதை நாங்கள் வெளிப்படையாக வைக்கும் பொழுது இவங்களுக்கு ஏன் எரியுது? அதான உண்மை. பெருமைப்படுத்திக்கிறீங்கல்ல. இதில் இந்த தம்பி ஒரு குறிப்பிட்டு போயிட்டு இந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்களா, அந்த பக்கம் பார்த்தீங்களா, ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஒரு தமிழர் வந்து தலைவராக வந்திருக்கிறாருல்ல, இங்கே ஒரு தமிழர் தலைவராக வந்திருக்காருல்ல, அதே போல் இங்கே தெலுங்கர் வந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃப்ரான்ஸில் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் பிரெஞ்சுக்கு ஈக்குவலா ஆங்கிலத்தை கொண்டு வருவானா? இல்ல. அபிஷியல் லாங்குவேஜா நம்ம ஆங்கிலத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், இனி ஆங்கிலத்திலேயே நாம் பேசுவோம், ஆங்கிலத்திலேயே நாம் வந்து புத்தகங்கள் வெளியிடுவோம், ஆங்கிலத்திலேயே கல்விமயமாக்குவோம் சொல்லுவானா? அவனே பிரெஞ்சு பேரு. அவன் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அவன் பிரெஞ்சு மொழியை விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனோட கான்ஸ்டியூஷன்ல அவன் தெளிவாக இருக்கிறது. அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கியவர்கள் பிரெஞ்சு இனத்தவர்கள். அங்க தலைவராக யார் வந்தாலும் இதுக்கு மாற்றாக எதையுமே செய்ய முடியாது. இப்ப
யூகேக்கு பிரசிடென்ட்டாகவும் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் மாறி மாறி தமிழர்கள் இந்தியர்கள்லாம் வந்துட்டு இருக்கலாம் நம்ம பார்த்துட்டு வந்தார்ல. இப்போ அவர் வந்துட்டு சான்ஸ்கிரிட்ல வந்து நாங்கள் வந்து மொழியாக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க யூகேல? சுணக்கம் பண்ணியிருப்பாங்க. எப்பா கிளம்புப்பா, நீ யார், நீ ஏதோ இங்கே பிறந்த இங்கே குடிமகனாக இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை பிரிட்டனுடைய குடிமகனாக தான் ஏற்றுக்கிறோம், பிரிட்டனுடைய அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் உன்னை வந்து நாங்கள் பார்க்குறோன்னு. அதே ரிஷி சுனக் இந்தியாவுக்கு வந்தார். அவர் இந்த ஹிந்து ட்ரெடிஷனில் சில விஷயங்கள் பண்ணது அங்கே விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆமாம், நீ எப்படி போய் அதெல்லாம் பண்ணேன்னு அங்கே விமர்சனம் தான் ஆச்சு. அங்கே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சு தான். என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவன் கான்ஸ்டியூஷனை செட் பண்ணிட்டான். அந்த செட்டப்புக்குள்ளே யார் வேணாலும் வரலாம் போகலாம். நமக்கு கான்ஸ்டியூஷன் அது இருக்காப்பா? இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஹிந்தி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு, தடுத்துட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் வந்து போயிட்டு கிரீஸ் டப்பாவை எடுத்துக்கிட்டு போயிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குது? இதுக்கு என்ன பண்ணலாம்? அதே கான்ஸ்டியூஷன் தான் நீ சொல்றீங்க, அதே கான்ஸ்டியூஷன் தான் உரிமை இதுக்கு உரிமை கொடுக்குது, ஹிந்தியை திணிக்கிறதுக்கு உரிமை கொடுக்குது. என்ன பண்ணலாம் அடுத்து? அதே கான்ஸ்டியூஷன் நாளைக்கு தமிழ் படிச்சா வேலை இல்லைன்னு கூட சொல்லும். என்ன பண்ணலாம் அடுத்து? ஏன்னா நம்ம கிட்ட கான்ஸ்டியூஷன் இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது இந்தியன் கான்ஸ்டியூஷன். தமிழர்களுக்குன்னு எந்த வித சட்ட உரிமைகளும் அங்கீகாரமும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட கிடையாது. நாடற்றவர்களாகவும் நாடோடி போலவும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உரிமைகள், ஒரு தேசிய இனத்திற்கான உரிமை தமிழங்கிட்ட இன்னும் கிடைக்கல. அந்த உரிமையை மீட்டெடுக்கணும்னு பேசும்பொழுது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றோம். அதையே இவங்களால ஏற்றுக்க முடியல. அதுல அந்த தம்பி இன்னொரு படி போய் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நல்லவங்க வரட்டும்னு சொல்லுங்க, இந்த கான்ஸ்டியூஷன் உட்பட்டு யார் ஆட்சி செய்யறாங்க, நல்ல விதமா ஆட்சி செய்யறாங்கிறவங்க வரட்டும்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கெட்ட தமிழன் வரணும்னு நான் சொன்னாங்க. அப்ப தமிழனா நல்லவன் இல்லையா? என்னப்பா சொல்ல வர? இங்கே ஒரு தமிழன் அவன் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஆட்சிக்கு வரட்டும்னு நம்ம சொன்னோமா? இல்ல ஒரு தமிழன் அவன் ஒரு சர்வாதிகாரியாக வந்து அவன் இங்க இருக்கக்கூடிய படைகளை திரட்டி அவன் இங்க ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னோமா? வாக்கு தானே போட சொல்றோம். வாக்கு போட்டால் தானே வர முடியும். தமிழர்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்றோம். இவங்களுக்கு ஏன் எரியுது? நல்லவங்க வரட்டும். அப்ப தமிழனா இருக்கவன் கெட்டவனா? ஏன் தமிழன் நல்லவன் இருக்க மாட்டானா? நல்ல தமிழன் வரட்டும் சொல்லு. ஒரு நல்ல தமிழன் வரட்டும், ஜனநாயகத்தை மதிக்கிற நல்ல தமிழன் வரட்டும் சொல்லு. அப்படின்னா என்னன்னா இவங்களுக்கு தமிழன் வரக்கூடாது. அது என்ன தமிழர்லாம் பேசுறீங்க? அது கேட்கறதுக்கு எங்களுக்கு எரியுதுங்க. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கிறோம், ரொம்ப வருஷமா இருக்கிறோம், 3000 வருஷம்லாம் இல்லை. ஏன்னா ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து திராவிடத்துக்கு போன ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்த ஒரு நபரை சொல்றாரு 3000 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாங்கன்னு. என்ன சொல்ல வராங்கன்னா, கீழடி ஆகவே அவங்களோட தான் நாகரிகம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல. 3000 ஆண்டுகள யார் இருக்கா உள்ள? பேசுறீங்க வாய்க்கூசாம. 3000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்கிற என்ன 3000 ஆண்டு யார் இந்த மண்ணில் வாழ்றான்? தமிழன் தான் வாழ்றான். தெலுங்கர்கள் எங்க 3000 ஆண்டுகளா வாழ்றான்? என்ன பேச்சு இது? அவர் சொல்றாப்புல, இடைமறிச்சு அவர் சொல்றாரு 3000 ஆண்டுகளாக 5000 ஆண்டுகளாகவும் தமிழன் தான் வாழ்றான். கடந்த 500 ஆண்டுகளாகத்தான் தெலுங்கர்கள் இந்த மண்ணுக்குள் வந்திருக்கிறார்கள். இந்த 500 ஆண்டுகளில் அவங்க பாளையக்காரர்களாக இருந்தார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு அடுத்துலேருந்து அப்படியே திராவிடவாதிகளாக இருக்கிறார்கள். உங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கிறார்கள். அதன் மூலமா நீங்களும் நல்லா செழிப்பா வாழ்றீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதற்காக 3000 ஆண்டுகளாக அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத வரலாறுலாம் உருவாக்காதீங்க. அரவ மத்வானம்னு சொன்னதெல்லாம் கடந்த 500 ஆண்டுகளை காதை புத்தின வரலாறு தான். அதுதான் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். இங்கே வந்து தமிழ் கோயில்களில் தெலுங்கு கல்வெட்டுகளை அடித்து விட்டதெல்லாம் இப்போ இருக்குது. திருப்பதியிலே போய் பாருங்க, தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்கும். அதுக்கே இவங்கெல்லாம் வந்தது மிஞ்சி போனால் 60-70 ஆண்டுகள் தான். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஆனால் 3000 ஆண்டுகள் அவருக்கு கூட்டாப்புக்கில் அவரும் ஒன்று அடிச்சு விட்டு போறாரு உள்ள. திமுக போயிட்டு அதுக்குன்னு 3000 ஆண்டு வரலாறு எழுதி விடணும். சரி, ஓகே. அது எதுக்குன்னா அவர் சொல்றாரு, தமிழ் தேசியம் பேசுகிற ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்போ எப்படின்னா பிராமணர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டாரு. பிராமணர்கள் இப்போ வந்தவங்களாம். ஆனால் 3000 ஆண்டுகளா என்னையா வரலாறு? தெலுங்கு எப்படி உருவாச்சு? சரி, தெலுங்கு எப்படி உருவாச்சு? சமஸ்கிருதத்தோட தமிழ் கலந்து உருவாச்சு. இதுக்கு ஒத்துக்குவாங்க. சமஸ்கிருதத்தோட தமிழ் கலந்து உருவானது, இல்லை புரோட்டோ திராவிடன் கலந்து உருவானதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க. சான்ஸ்கிரிட் யார் கொண்டு வந்தது? அப்போ அது கலந்து உருவாகுதுன்னு அவன் யார்? அப்போ இவன் அப்போ தெலுங்கு என்ன? தெலுங்கு தேசிய இனம் என்ன? பிராமணர்களோட கலந்த தேசிய இனம் தானே. அப்புறம் அவங்க மட்டும் இப்படி முன்னாடி உருவாயிருப்பாங்க. என்ன காதில் எதுக்கு காதில் பூ சுற்றிட்டு இருக்கீங்க? இது போக அவர் இன்னொன்று சொல்றாரு. அந்த ஐயா, அந்த கேள்வி கேட்குற ஐயா சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளியேறி இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் வெளியே போயிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து பல தமிழர்கள் வந்து வேறு நாடுகளில் வாழ்றாங்க, அவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா, அவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா.
சரி, இதை மட்டும் கேட்குறேன், வெளியேறி இருக்காங்கல்ல, எப்போ வெளியேறினாங்க? இப்போ தமிழ்நாடு நல்ல வளமான நாடு, எல்லா நேரமும் மழை பெய்கிற நாடு, எல்லா இயற்கை வளங்களும் இருக்கிற நாடு. இந்த இவ்வளோ வளம் புரிஞ்ச நாட்டை விட்டு எதனால், தமிழ்நாடாகவும் இருக்கட்டும், ஈழமாகவும் இருக்கட்டும், இலங்கையாகவும் இருக்கட்டும், எதனால் தமிழர்கள் வெளியேறினாங்க? இதுக்கு பதில் சொல்லுவார் அந்த அந்த ஐயா. எதனால் வெளியேறினார்கள்? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறி இருக்காங்க. எங்கெங்கே வெளியேறி இருக்காங்க? மலேசியாவுக்கு வெளியேறி இருக்கிறாங்க, பர்மாவுக்கு வெளியேறி இருக்கிறாங்க, சிங்கப்பூருக்கு போயிருக்கிறாங்க, மடகாஸ்கர் போயிருக்கிறாங்க, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருக்காங்க. எதனால் வெளியேறினாங்க? எதனால் வெளியேறினாங்கன்னு சொன்னால் புரியல நிறைய பேருக்கு. எதனால் வெளியேறினாங்கன்னா, வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தான், வெள்ளைக்காரன் வெளியிலேருந்து வந்தான் உள்ளே. அவன் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் அவன் பணப்பயிர்களாக மாற்றுறான். அரிசி விவசாயம் பண்ணாத, கோதுமை விவசாயம் பண்ணாத, உணவு உற்பத்தி பண்ணாத, எனக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணு, பருத்தியை உற்பத்தி பண்ணு, நான் உலகம் முழுக்க பருத்தியை எக்ஸ்போர்ட் பண்ணணும், எனக்கு தேவையான ஜூட்டு, வடக்குலாம் வந்து ஜூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சணல், அதை உற்பத்தி பண்ணு, தமிழ்நாடுலாம் வந்து பருத்தியை உற்பத்தி பண்ணு, காஃபி எஸ்டேட் போடு, டீ எஸ்டேட் போடுன்னு நம்ம திங்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சான். பஞ்சம் வருது, பஞ்சத்தில் பிழைக்க முடியல, மக்கள் அடிமையாக்கப்பட்டாங்க. அடிமையான அந்த மக்களை அவன் எடுத்து கொண்டு போய் வேலைக்காக கொண்டு போனான். என்ன பொழப்புக்காக இது பண்ணாங்களா? எல்லாம் அடிமையாக தூக்கிட்டு போனான். இப்போ ஆப்பிரிக்க மக்கள் எப்படி அமெரிக்காவுக்கு வந்தான்? வாழ முடியாமல் வழியெல்லாம் வந்தான் அவன். அடிமையாக இழுத்துட்டு போனேன். அதே தான் மலேசிய தமிழர்கள், அதே தான் பர்மா தமிழர்கள். இங்கேருந்து மக்களை அவன் அடிமைப்படுத்தி எடுத்துக்கொண்டு போய் அங்கே போயிட்டு பிளான்டேஷன் ஒர்க்கில் உட்கார வைக்கிறான். இலங்கையில் மலையக தமிழர்கள் எப்படி போனாங்க? வேலை வாய்ப்புக்காக போனாங்களா? வெள்ளைக்காரன் தூக்கிட்டு போய் உட்கார வச்சான். என்னென்ன கொடுமைகள்! இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் யாரு? வெளியிலேருந்து வந்த வந்தேரி. அந்த வெளியிலேருந்து வந்த அந்த வந்தேரி இங்கே ஆட்சி அதிகாரத்தை அடையிறதுனால, பிரிட்டிஷ் எம்பையர், கிழக்கிந்திய கம்பெனி வெளியிலேருந்து வந்தவன் இங்கே ஆட்சியை பிடிக்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐயா, நம்ம இந்தியர்கள்லாம் வெளிநாடு முழுக்க இருக்காங்க ஐயா. ஐயா, லண்டனில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க ஐயா. ஐயா, விடுதலைலாம் கேட்காதீங்க ஐயா. ஐயா, அப்படிலாம் கேட்டால் நம்மளெல்லாம் அடிச்சிருவாங்க ஐயா. அதனால வெள்ளைனே வெளியேறணும் சொல்லாதீங்க ஐயான்னு காந்திகிட்ட போய் நொட்டுனீங்க. நீங்கள் சொல்லியிருக்கணும்ல காந்திகிட்ட. காந்திகிட்ட சொல்லுங்க, வெள்ளைனே வெளியேறுன்னு சொல்லாதீங்க. வெள்ளைனே வெளியேறுன்னு சொன்னால் வெள்ளைக்காரன் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் வெவ்வேறு காலனியில் இருக்காங்க இந்தியர்கள், அவங்கள அவன் வெளியேறுமா, இந்தியர்களே வெளியேறுமா சொன்னீங்களா? என்னப்பா இந்தியாவுக்கு வந்த ரத்தம் தமிழனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, தக்காளி தொக்கா? அப்புறம் வெளியிலேருந்து வர்றதுனால நம்ம அது கேட்டோன்னே இங்கே ஆர்கனைஸ்டு செக்டாருங்க, அன்ஆர்கனைஸ்டு செக்டாருங்க. என்னங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டார்? அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னா இந்த கட்டிட தொழிலாளர்கள், இந்த சின்ன சின்ன பொட்டி கடை போடுறது, இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஆர்கனைஸ்டு செக்டார்னா வந்து நல்ல பட்டப்படிப்பு படித்தவர்கள், வேலை வாய்ப்பு. ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு திராவிட நம்மளை மாற்றி வச்சிருச்சான். அதனால அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு வட இந்தியர்கள் வராங்களாம். இந்த ஐடி கம்பெனிலாம் வட இந்தியர்கள் நீங்கள் பார்த்ததில்ல. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் வட இந்தியர்களை பார்த்ததில்ல. பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? எத்தனை தமிழ்நாட்டில் இயங்குற எத்தனை வெளிநாட்டு இண்டஸ்ட்ரிகளில் வட இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க இண்டஸ்ட்ரி செக்டாரில். சரி, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே படிச்சுட்டானா? அப்புறம் யார் அந்த டாஸ்மார்க்கு குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறவன்? அவன்லாம் யார்? இந்த கஞ்சா போதையில் விற்கிறவன், இந்த கஞ்சா கிசா போதைன்னு ஆடுறவன்லாம் யார்? வடக்கத்திக்காரனா? ஏன் அவன்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை பார்க்கலாம்ல, ஏன் வேலை பார்க்கல? இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? பதில் வேணும்ல. வட இந்தியர்களில் ஒரு சிலர், அது நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுக தொண்டருக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிறாரு, இந்த தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்க ஒரு நபர் சொல்கிறாப்புல, தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது, அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு வந்துட்டு வடக்கத்திக்காரன் இங்கே வந்து இந்த மாதிரி தப்பான பொருள்லாம் விற்கிறான் போகிறான், அதில் நிறைய பேர் ஜெயிலில் இருக்கவங்களாம் அவங்க தான், நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் பார்த்துருக்கோம், அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதோட இந்த திமுக காரருக்கு கோவம் வந்துருச்சு. அவரோட என்ன சொல்கிறாரு, ஒரு தேசிய இனத்தை நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வட இந்தியர்கள் தேசிய இனமா? வட இந்தியர்கள்ங்கிறது தேசிய இனமா? ஒரு காமன் டேர்ம் அது. வடக்குலேருந்து வர்ற இந்தியர்களை சொல்கிற ஒரு காமன் டேர்ம். உடனே வட இந்திய தேசிய இனம் ஆயிடுச்சு. வங்காளிகள் தேசிய இனம், மகாராஷ்டிரர்கள் தேசிய இனம், காஷ்மீரிகள் தேசிய இனம், அது மாதிரி ஒவ்வொரு தேசிய இனங்கள் இருக்குது. குஜராத்திகள் தேசிய இனம். ஆனால் வட இந்தியர்கள் தேசிய இனம்லாம் கிடையாது. வடக்குலேருந்து வர எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் வட இந்தியர்கள். எங்கள் கேள்வி என்னன்னா, இங்கே வருபவர்கள் தவறான தொழில்கள் செய்கிறார்களா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்குப்போம். யார் வராங்கிற கணக்கு நம்மகிட்ட இருக்கா? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு, அவர் நல்லவராக இருக்கார் கெட்டவராக இருக்காங்கிறது நான் ரெண்டாவதுங்க. யார் வரானே தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இது எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? இன்னர் லைன் பர்மிட் வேணுங்கிறோம். இதில் என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஒருத்தர் வேலைக்கு தானே வராரு, அவர் வேலை செய்யறதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னர் லைன் பர்மிட் தமிழக அரசுகிட்ட அப்ளை பண்ணி வாங்கிட்டு வரதுல என்ன தப்பு? இவர் தான் வராரு, இங்கே தான் தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு போதில்ல.
நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா நம்ம விசாரிக்கிறதுக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் பயன்படும்ல. இதான் இன்னர் லைன் பர்மிட். இதை கொண்டு வரதுக்கு எனக்கு திமுகவுக்கு இவ்வளோ பிரச்சனை? யார் யார் போதைப் பொருள் விற்க வரான், எவன் கட்டடம் தொழில் செய்ய வரான், யார் பீடா விற்க வரான், எல்லாத்தையுமே பிரித்து வச்சிருங்க. இன்னர் லைன் பர்மிட் மூலம் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ முறைகேடாக உள்ள வரவன் யாரும் தெரிஞ்சுக்கல. ஒரு போலீஸ்காரர் போறாரு, ஒரு 4 பசங்க வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க வடக்கத்திக்காரங்க, அவங்க பேசுகிற மொழி நமக்கு புரியல. தம்பி யார் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லுவான்? கியா அப்படிமா. கியா இல்லப்பா யாரா நீ எங்கடா தங்கியிருக்க அப்படின்னா நாங்கள் கட்டட தொழிலுக்கு வந்தோன்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவேன்? அப்போ ஒரு இன்னர் லைன் பர்மிட் இருந்துச்சு, அப்படியே அப்பா காட்டு இன்னர் லைன் பர்மிட் காட்டுன்னு போலீஸ்காரர் கேட்பாரு. காட்டினா இங்கே வேலைக்கு வந்திருக்காரு, இல்லை முடிஞ்சுதா? இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு என்னதுக்கு உனக்கு கேடு? எதுக்கு வந்து இது செப்பரேட்டிசம், இது பிரிவினைவாதம் எதுக்கு? எப்போ பார்த்தாலும் தமிழ் தேசியம் பேச வரும் பொழுதெல்லாம் இவர்கள் வந்து இது ஒரு செப்பரேட்டிசம், இது ஒரு பிரிவினைவாதம், இதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிடல, அவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அடித்ததுனால தான் ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க பரவுனாங்களே. அவன் அடிக்காமல் இருந்தால் தான் ஈழத்தமிழர்கள் அவங்க ஈழத்திலே தான் வாழ்ந்துருப்பாங்க. மலைய தமிழர்களும் இந்தியாவுக்கு வந்திருக்க தேவையில்லை, அவங்க வாட்டு அங்கே வந்துருப்பாங்க. அவன் அடிச்சு தான் விரட்டினான். இதை மறைக்காதீங்க. பெங்களூர் நீங்கள் சொல்லலாம், நீ கர்நாடகத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, கர்நாடகத்தில் இல்லை, அவங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. அதை எடுத்து கர்நாடகத்துக்கு நீங்கள் தார வார்த்திட்டீங்க. பெங்களூரு தமிழர்களுக்கு இப்போ கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு, தார வார்த்திட்டீங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழக எல்லை பகுதிகளுக்கு தான் இருந்தாங்க, நீங்கள் தார வார்த்திட்டீங்க. நீங்கள் எங்களோட நிலத்தை எடுத்து அடுத்தவங்க கொடுத்துட்டு அதை அடுத்தவன் வீடுன்னு சொன்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? நாங்கள் காலகாலமாக வாழ்ந்துட்டு இருந்த பகுதியை எடுத்து கொடுத்துட்டு இப்போ அது அடுத்த வீடான், அங்கே இருக்காங்க, அவங்களாம் அடிச்சு விரட்டிடுவாங்க. இது எப்படி ஒரு மிரட்டல் பாருங்க. அப்போ நாங்களாம் பூ பறிச்சுட்டு இருப்போமா? அவன் அவங்க அடிச்சு விரட்டினா நாங்கள் இங்கே பூ பறிப்போமா? டெல்லியில் அடிச்சிருக்காங்களா இல்லையா தமிழர்களை? மும்பையில் அடிச்சிருக்காங்களா இல்லையா? அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? என்ன பண்ணலாம் இப்போ? ஏன்டா நீங்கள் எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் மட்டும் எடுத்து கூட கேள்வி கேட்கக்கூடாது. எடுத்து பேசினா செப்பரேட்டிசம் வந்துருங்க. என்னங்க தப்பு? நீங்கள் அடிப்பீங்க, நாங்கள் அடி வாங்கிட்டே இருக்கணுமாங்க? இல்லை இந்திய விடுதலைங்கிறது விடுதலை போராட்டங்க. ஆனால் தமிழ் தேசியம் பேசுறது மட்டும் பிரிவினைவாதங்கன்னா, இப்போவும் உச்சபட்சமாக தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது என்னன்னா, தனித்தமிழ்நாடு ஒரு சிலர் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்வைக்கிறது உண்மையான மாநில சுயாட்சியை தான் நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கி மாநில சுயாட்சின்னு பேரளவில் பேச்சளவில் இருந்தாலும் அது முழுமையான மாநில சுயாட்சியாக இல்லை. அந்த முழுமையான மாநில சுயாட்சி தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். இதில் என்ன உனக்கு பிரச்சனை? மாநில சுயாட்சி தான் திமுகவும் முன்வைக்குது, அதிமுகவும் முன்வைக்குது. அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தமிழ் தேசியம் வைக்கக்கூடிய மாநில சுயாட்சியில் மட்டும் உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? ஏன்னா தமிழ் தேசியம் தான் தமிழருங்கிற இனத்தை முன்னிலைப்படுத்துது. மித்தவங்களாம் வந்து திராவிடர்னு சொல்கிறாங்க. திராவிடர்னு சொல்கிற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழர்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வயிறு எரியுது. ஏன் இவங்களுக்கு வயிறு எரியுதுன்னா, இவன் தமிழனா இல்லை. அந்த கேள்வி கேட்ட தம்பி, நம்ம உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கூட பண்ண தேவையில்லை. நீ தமிழன் இல்லைங்கிறது உன்னுடைய செயல்பாட்டிலையும் உன்னுடைய பேச்சிலையும் உன்னுடைய அந்த ஆதங்கத்திலையுமே வெளிப்படுது. காரணம்னா, நீங்கள் பல ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் தமிழராக மாற மாட்டீங்க. ஆனால் தமிழனை வந்து தன் இன அடையாளத்தை இழந்துட்டு நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க. எங்களை திராவிடராக மாற்றுறீங்க. தமிழர் திருநாள்னு கொண்டாடுறதுக்கு பதிலாக திராவிட திருநாள்னு கொண்டாடுறீங்க. அப்பெல்லாம் உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. எங்களுக்கு தான் வருது. தகடூர் அதிகமான வளைவுன்னு இருந்ததை நீ மாத்திர. ஏன் மாத்திர? தகடூர் அதிகமான உனக்கு கெட்டது பண்ணாரா? எதுக்கு ஈவே ராமசாமி வளைவுன்னு மாத்தின நீ? அப்போ நீ கோவப்பட்டிருக்கணும். என்னங்க காலகாலமாக தகடூர் அதிகமான வளைவுன்னு இருக்கிற இடத்த ஏங்க பேரை மாத்துறீங்க நீ கேட்டிருக்கணும். நீ ஏன் கேட்கல? தகடூர் அதிகமானுக்கு என்ன பெருமை இல்லையா? இல்லை தகடூர் அதிகமான தவறான மன்னரா? தமிழுக்கு எதிரானவரா? இல்லை தமிழ் சமூகத்துக்கு எதிரானவரா? இல்லை கொடுங்கோல் ஆட்சியாளரா? எதுக்கு உனக்கு அங்கே பேரை மாத்திர? உன்னுடைய சாதி வெறி, உன்னுடைய இனவெறி, உன்னுடைய தெலுங்கு இனவெறியை எங்ககிட்ட காட்டாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் காட்டுறது இன்னைக்கு அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். சரி, அந்த காணொலி நிறைய பேர் வந்து மேபி பார்க்காம இருந்திருக்கலாம். இதற்கப்புறம் போய் பார்த்து வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே காணொலியில் 2 விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான உண்மைகள் அப்படின்னு பார்க்க முடியும். மிக்க நன்றி பாரு. நன்றி.